ஹலோ மக்களே, வெல்கம் டு ஆந்திராஸ் மருமகள். நான் உங்கள் கல்பனாங்க. அண்ட் நீங்கள் எல்லாருமே நல்லா இருக்கணும், நானும் உங்களில் ஒருத்தியாக இருக்கணும் அப்படின்ட்டு அந்த கடவுளை வந்து கண்டிப்பாக வேண்டிப்பேங்க. அண்ட் இன்னைக்கியோட விலாக் என்னென்னா, நிறைய சிஸ்டர்ஸ் வந்து நம்ம பூஜை ரூம் டூர் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ இன்றைக்கி வந்து அந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாராவது புதுசாக பார்த்துட்டு இருந்தால், என்னோட பேர் வந்து கல்பனாங்க. அண்டு நான் ஆந்திரா மருமகள் அப்படின்னு சேனல் வந்து ரீசெண்டாக தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அண்டு உங்கள் சப்போர்ட் அண்டு உங்கள் என்கரேஜ்மெண்ட் வந்து எனக்கு வேணும். நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் எனக்கு கொஞ்சம் வந்து பூஸ்ட் அப் மாதிரி இருக்கும். அண்ட் நிறைய வீடியோஸ் போடுறதுக்கு வந்து ஒரு மோட்டிவேஷனாகவும் இருக்கும். அண்ட் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இருக்கிறது ரெண்டட் ஹவுஸ்ன்றதால வந்து ஸோ அந்த பிளேஸ்க்கு தகுந்த மாதிரி வேணும் அப்படின்ட்டு நான் இந்த கபோர்ட் வந்து நான் சூஸ் பண்ணியிருக்கேன். இன்கேஸ் நம்ம ஹவுஸ் ஷிஃப்ட் ஆன பிறகோ இல்லைன்னா ஃப்யூச்சரில் நம்ம ஓன் ஹவுஸ் எடுத்தோன்னா இந்த யூனிட் வந்து நம்ம யூஸ் பண்ண முடியாது இல்லையா. ஸோ அதுக்குன்ட்டு செப்பரேட்டாக நம்ம பிளான் பண்ணியிருப்போம். அதனால என்னென்னா, இது வந்து நான் மல்டி பர்பஸாக யூஸ் ஆகணும் அப்படின்றதால கம்ப்ளீட்டாக வந்து இது வென்டிலேஷன் இல்லாமல் வந்து நம்ம பூஜை யூனிட் வந்து எடுக்க முடியாது. ஸோ அதனால என்னென்னா, சிம்பிளாக இந்த பெல்ஸ் இருக்கிற மாதிரி வந்து நான் செலக்ட் பண்ணியிருந்தேன். இது வந்து கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 5.5 feet அப்படின்ற ஹைட்டில் வந்து இருக்குது. இதோட ப்ரைஸ் வந்து எனக்கு 7,000 கிட்ட ஆச்சுங்க. 6,940 ஆச்சு. இது பாடியில் இருக்கிற சரவணா ஃபர்னிச்சரில் வந்து நான் வாங்கியிருந்தேன். ஸோ இதில் வந்து நம்மளுக்கு நிறைய வந்து கலர்ஸும் இருக்குது. ஸோ என்னது வால்நட் கலரு, அதே மாதிரி இந்த கலரு, அப்படியே பிளெயின் டீக்வுட் கலரு, அந்த மாதிரி எல்லாம் இருந்தது. ஸோ நான் வந்து என்னோட ஃபர்னிச்சர்ஸ் எல்லாம் கிட்டத்தட்ட வந்து இந்த மாதிரி கலரில் இருந்ததால் என்னென்னா, ஸோ இதே கலரில் வந்து நம்ம போய்க்கலாம் அப்படின்ட்டு நான் இது வந்து வேறு கலரில் இருந்தது, நான் இந்த கலரில் வந்து ஆர்டர் பண்ணி வந்து எடுத்திருந்தேங்க. அண்ட் இந்த கேபினில் வந்து நம்மளுக்கு என்னென்னா 4 feet அளவுக்கு வந்து நம்ம இந்த டோர் மாதிரி இருக்கும். ஸோ 3 racks வந்ததில் என்னென்னா, என்னோட சாமி படங்கள் வந்து அதில் வந்து கம்ஃபர்டபுளாக வைக்க முடியும். லைட் செட்டிங் வந்து நம்மளுக்கு இங்கே மட்டும்தான் ஒரு லைட் கொடுத்துட்றாங்க. ஸோ அந்த கிளிப்பும் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ அதனால் என்னென்னா, ஃபோட்டோ கரெக்டாக வந்து நம்ம வைக்கும்போது என்னென்னா, வெறும் மேலே இருக்கிற அந்த லேயருக்கு மட்டும்தான் லைட்டிங் வந்துட்டு இருந்தது. கீழே இருக்கிற ஷெல்ஃப்கெல்லாம் லைட்டிங்கே வராமல் இருக்கு. மேலே இருக்கிற ஃபோட்டோஸ்க்கு மட்டும்தான் வெளிச்சம் இருக்கிற மாதிரி, கீழே இருக்கிறது எல்லாமே இருட்டில் இருக்கிற மாதிரி வந்து எனக்கு தோணுச்சு. அதனால என்னென்னா, ஸோ நம்ம வந்து இந்த ஸ்ட்ராப் லைட் ஒட்டலாம் அப்படின்ட்டு இந்த ஸ்ட்ராப் லைட் வந்து நான் அமேசானில் இருந்து தான் வாங்கியிருந்தேங்க. ஸோ அதோட லிங்க் வேணும்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட்ல லிங்க் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. அதோட லிங்க் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்குறேன். அண்ட் 2 compartment மாதிரி பிளான் பண்ணிட்டு இங்கே வந்து சாமி படங்களை வந்து அமேசானில் கிடைக்குது நம்மளுக்கு. இந்த ஸ்டிக்கர்ஸ் வந்து இந்த நெயில் ஸ்டிக்கர் அப்படின்ட்டு. ஸோ இது வந்து நம்ம நீட்டாக வந்து இது க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டிக் பண்ணிட்டோம்னு நினச்சிக்கோங்களேன். ஃபோட்டோஸ் எல்லாம் கொஞ்சம் ரொம்ப வெயிட் இல்லாமல் கொஞ்சம் லைட் வெயிட்டாக இருக்கிற ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து நம்ம ஹேங் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதே ஸ்டிக்கர், அந்த நெயில் ஸ்டிக்கரை வச்சு தான் நான் அம்மனோட ஃபேஸும் ஒட்டியிருக்கேன். அதே மாதிரி இதுவும் அதே மாதிரி இந்த மாயில மாட்டுறதுக்கும் இந்த மாதிரி வந்து அந்த கார்னரில் ஒரு ஸ்டிக்கர், இந்த கார்னரில் ஒரு ஸ்டிக்கர் வந்து மாட்டியிருக்கேன். ஸோ சாமி படங்கள் எல்லாமே வந்து இந்த ஸ்டிக்கர் யூஸ் பண்ணிட்டு வந்து நான் இந்த மாதிரி வச்சுருந்தேன். ஃபஸ்ட்டு என்னென்னா, நம்ம முழுசாகவே வந்து இந்த கேபினட் இல்லாமல் மொத்தமாக வந்து வச்சுக்கலாம் அப்படின்ட்டு அந்த ரேக்கும் எடுத்துகிட்டு கம்ப்ளீட்டாக வந்து, ஏன்னா சாமி வெளிச்சம் வரும் இல்லையா, அதனால என்னென்னா சாமி படங்கள் வந்து மாட்டியிருந்தேன் அந்த ஸ்டிக்கர் யூஸ் பண்ணிவிட்டு. அதுவும் ஒரு சைடில் உங்களுக்கு ஆட் பண்ணுற பாருங்கள். அப்போ என்னென்னா, நம்மக்கிட்ட இருக்கிற இந்த பூஜை சாமான் எல்லாமே வந்து கீழே மட்டும்தான் அரேஞ்ச் பண்ணுற மாதிரி இருந்தது. ஸோ அப்போ என்னன்னா, நம்மக்கிட்ட இருக்கிற நிறைய பூஜை சாமான் வந்து இங்கே ஒரு இடத்துல மட்டும் அரேஞ்ச் பண்ணுறதுக்கு நம்மளால் முடியல. சில சாமான்கள் எடுத்து வைக்கிற மாதிரி இருந்தது. பட் நான் வந்து இல்லை, கொஞ்சம் அதுக்கு செட்டப் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு கீழேயும் வெளிச்சம் வர்ற மாதிரி வந்து லைட் செட்டப் பண்ணிட்ட பிறகு என்னென்னா, நான் கீழே ரேக்கும் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது, அப்படியே வந்து மேலே ரேக்கும் என்னால் வந்து யூஸ் பண்ண முடியுது. ஜெயந்தி அன்னைக்கு நம்மக்கிட்ட இருக்கிற கிருஷ்ணர் ஃபோட்டோ வந்து இது மட்டும்தான். ஸோ அதனால் வந்து இந்த கிருஷ்ணரை வச்சுட்டு வந்து கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு பூஜை பண்ணியிருந்தேன். இந்த அம்மன் பற்றி வந்து நான் சொல்லணும். அண்டு ஃபஸ்ட்டு நான் நெல்லூருக்கு வந்த பிறகு தான் எங்கள் வீட்டில் வந்து வரலட்சுமி நோன்பு பண்ணுற ஆச்சாரமே இல்லை. எங்கள் வீட்டில் பெரியவங்க எல்லாம் பண்ணுறது இல்லை. ஸோ நார்மலாக வந்து லக்ஷ்மி அம்மனோட படத்தை வச்சுட்டு பூஜை பண்ணிகிட்டு இருப்பாங்க. அண்டு நான் வந்து நெல்லூருக்கு வந்த பிறகு ஸோ நம்மளும் பண்ணால் என்ன அப்படின்ட்டு நான் ஐயரை வந்து கேட்டுட்டு, அதெல்லாம் ஒன்றும் இல்லாமல் எல்லாருமே பண்ணலாம் அப்படின்ட்டு சொன்ன பிறகு நான்
நான் வந்து இந்த அம்மனை வந்து ஃபஸ்ட்டாக வாங்கி அம்மனை வந்து ரெடி பண்ணி நான் கலசத்தை வச்சு வரலட்சுமி நோன்பு வந்து ஆரம்பிச்சதுன்னா அப்போது வாங்கியிருந்தேன் அம்மனோட ஃபேஸு. அதுக்கப்புறம் அடுத்த இயர் ஒரு 2 வருஷம் கழித்து அம்மன் வந்து எனக்கு வெள்ளியில் அம்மனோட ஃபேஸ் வந்து வாங்கிறதுக்காக வாய்ப்பு கொடுத்துருந்தாங்க. அந்த அம்மனோட புண்ணியத்தில் வந்து நான் வந்து வெள்ளியில் வந்து அம்மனோட ஃபேஸ் வாங்கியிருந்தேன். நம்ம ஆரம்பிச்சும் போது வாங்கியிருந்தேன் அம்மனாச்சு அப்படின்ட்டு எனக்கு வந்து எடுத்து வைக்க வந்து மனசு இல்லை. அதனால வந்து அந்த ஹுக்கு மாட்டிட்டு நம்ம அந்த அம்மனை வந்து என்னோட பூஜை அறையில் வந்து ரெகுலராக வந்து நான் பூஜை பண்ணிகிட்ருப்பேன். நான் சென்னையில் இருக்கும்போது என்னென்னா சின்ன வயசுலேருந்து நான் பாரிஸ் அந்த சரௌண்டிங்கில் தான் இருந்தோம் நாங்கள். ஸோ அப்போ என்னென்னா எனக்கு அங்கே தண்டுமாரி அம்மன் அப்படின்ட்டு அந்த அம்மனை வந்து ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசில் வந்து அம்மனோட துணி எடுத்துகிட்டு வந்து நானே வாஷ் பண்ணிவிட்டு கொடுத்துட்டு இருந்தேன். அந்த மாதிரி வந்து எனக்கு அவ்வளோவா பிடிக்கும். எனக்கு ஒரு அம்மாவா அப்படின்ட்டு நினச்சிட்டே வாழ்ந்துட்டு இருந்தேன்னு நினச்சிக்கோங்களேன். ஸோ அதனால் என்னென்னா எனக்கு எது கஷ்டமாக இருந்தாலுமே அந்த அம்மன் கிட்ட தான் கொஞ்சம் சொல்லிப்பேன். ஸோ எனக்கு இப்படி இருக்குமா அப்படின்ட்டு. அது வந்து எனக்கு அம்மன் வந்து உடனே தீர்த்துருவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை. ஸோ இந்த அம்மனோட ஃபேஸை வச்சுட்டு நான் என்னோட தண்டுமாரி அம்மன் அப்படின்ட்டு நான் வந்து படிச்சுட்ருக்கேன். ஸோ என்னோட தண்டுமாரி அம்மா என்னோட அம்மா அவங்க. ஸோ அப்புறம் வந்து இந்த படங்கள் எல்லாமே வந்து நம்ம கொஞ்சம் ஃபினிஷிங் எல்லாமே கொஞ்சம் டல்லாக தெரியும் உங்களுக்கு. பட்டு கிட்ட வந்து பார்க்கும்போது வந்து அந்த ஷைனிங்கும் அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால வந்து எல்லா ஃபோட்டோவுமே இந்த மாதிரி தான் வாங்கியிருந்தேன். ஸோ நிறைய பேர் என்னென்னா அது டல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் நம்ம ஃபஸ்ட் டைம் வந்து எங்கள் ஹஸ்பண்ட் வேலைக்கு போகும்போது அவரோட காசில் வந்து நாங்கள் வாங்கின இந்த சாமி படங்களை வந்து எனக்கு மாற்றுறதுக்கு பிடிக்கல. அதனால் அதுவே வந்து நான் கண்டினியூவாக பண்ணிகிட்ருக்கேன். ஒருவேளை நம்ம சொந்த வீடு வாங்கும்போது என்னென்னா கொஞ்சம் அதை சேஞ்சஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த டைமில் வேணும்னா பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு வந்து இந்த சாமி படங்கள் வந்து கண்டிப்பாக என்னோட தான் இருக்கணும் அப்படின்ட்டு நான் வந்து இந்த ஃபோட்டோஸ் எல்லாமே மாற்றாமல் அப்படியே வந்து வச்சுருக்கேன். அண்டு இதெல்லாம் வந்து நான் ரெகுலர் பூஜையில் யூஸ் பண்ணுற வெள்ளி சாமான்கள். உங்களுக்கு ஆல்ரெடி காட்டியிருப்பேன். நம்ம யூஸ் பண்ணும்போது கீழே வந்து நியூஸ் பேப்பர் போடாமல் வேறு ஏதாவது பிளெயின் பேப்பராக இருக்கட்டும், இல்லைனா நான் வந்து இந்த ஜாக்கெட் பிட்டெல்லாம் வரும் இல்லையா, ஸோ 2x2 ப்ளவுசஸ்ஸு அதில் வந்து ஒரு கலர் வந்து நான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு வாட்டி மாற்றிக்கிட்டே இருப்பேன். ஸோ நம்ம க்ளீன் பண்ணி டீப் க்ளீன் பண்ணுறப்போ என்னென்னா நான் வாஷ் பண்ணிவிட்டு அந்த கிளாத் வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு போட்டுட்ருப்பேன். ஸோ அதில் வந்து நம்ம இந்த கலர்ஸ் ரெட் கலர், ஆரஞ்சு கலர், எல்லோ, க்ரீன் அப்படின்ட்டு கலர் எல்லாம் மாற்றிக்கிட்டே இருப்பேன். என்னோடய பூஜா சாமானெல்லாம் இப்படி தான் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். அண்டு இந்த ஸ்டிக்கர்ஸ் வந்து சும்மா அமேசானில் வந்து பார்த்துருந்தேங்க. ஸோ நல்லா இருக்குமே, ஒட்டலாம், கொஞ்சம் என்னென்னா கொஞ்சம் கிளாஸி ஃபினிஷிங் வரும் அப்படின்ட்டு நான் இந்த பெருமாள் நாமம் சங்கு சக்கரம் இருக்கிற மாதிரி வந்து வாங்கினேன். அதுக்கப்புறம் நம்ம மாயில் வாங்கியிருந்தோம் வெளியில். ஸோ அதனால் வந்து அதை மறைக்கிற மாதிரி வந்து அது போட வேண்டிய இதாக வந்துருச்சு. ஸோ அதனால் என்னென்னா இங்கேயும் தாமரை மறைஞ்சிச்சு, இங்கேயும் வந்து கொஞ்சம் தெரியுறாங்க அப்படின்ட்டு அம்மன் கொஞ்சம் சைடில் இருந்தாலுமே தாமரை பூ தெரியுது இல்லையா. ஸோ அதனால் ஓகே அப்படின்ட்டு அப்படியே விட்டுட்டேன். அந்த ஸ்டிக்கர்ஸ் வந்து நம்ம ரிமூவ் பண்ண முடியாது. ஏன்னா அது ரிமூவ் பண்ணால் என்னென்னா அந்த ஃப்ளைவுட்டோட வந்து அப்படியே பிச்சு வந்துடுது. அதனால் அப்படியே வச்சுருக்கேன். இது வந்து பிராஸில் வந்து சூலம், ஓம், அப்படியே ஸ்வஸ்திக் அப்படின்ட்டு பிராஸில் தான் வாங்கியிருந்தேன். ஸோ அதை அப்படியே வந்து சும்மா வீட்டில் வாஸ்படியில் மாட்டி வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட்டு நான் வந்து இங்கே மாட்ட முடியாது இல்லையா, ரெண்டட் ஹவுஸ்ன்றதால நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கிறதால நான் வந்து இங்கே மாட்டி வச்சுருக்கேன். அண்ட் இந்த ஸ்டிக்கர்ஸ் வேணும்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா என்னோட நிறைய ஃபோட்டோஸ், பசங்களோட ஃபோட்டோஸாக இருக்கட்டும், இந்த பசங்களோடது இந்த என்னது மெடல்ஸ் மாட்டியிருக்கிற அந்த இதுவாக இருக்கட்டும், வால் கிளாக்குமே நான் வந்து அந்த ஸ்டிக்கர் வச்சு தான் ஒட்டியிருக்கேன். அண்ட் அப்புறம் வந்து நம்ம பூஜை அறையில் வந்து அங்கங்கே வந்து நான் கொஞ்சம் ஜவ்வாதி வந்து போட்டிருப்பாங்க. அதனால் என்னென்னா நம்ம பூஜை அறை ஓப்பன் பண்ணும்போது வந்து கொஞ்சம் அந்த மனம் வந்து அவ்வளோ டிவைன் ஒரு என்னது ஃப்ரேக்ரன்ஸ் வந்து ஒரு டிவைன் ஃபீலிங் வந்து கொடுக்கும். அதனால் வந்து நம்ம விளக்குலையும் போடலாம். ஸோ விளக்கில் எண்ணெய் ஊற்றுவோம் அப்படின்ற இதுவே இல்லாமல் நம்ம விளக்குலையும் கொஞ்சம் போட்டு வச்சோன்னா அது வந்து சூப்பராக வந்து ஒரு ஃப்ராக்ரன்ஸ் வந்து கொடுக்கும். ஸோ அப்புறம் கீழே வந்து பார்த்தா
இது வந்து எங்கள் மாமியார் வந்து ஏதோ ஒரு ஐயர்கிட்ட வந்து பூஜை பண்ணி அந்த ரேகையெல்லாம் எழுதி தருவாங்களே அந்த ரேகை. ஸோ அதை வந்து வச்சுருக்கேன். அப்படியே வந்து ராமரும் சீதையும் லக்ஷ்மணரும் அப்படி அவங்க வந்து பாபாவும் இருக்கிறாரு. அதே மாதிரி இங்கே ஒரு 2 விளக்கு அன்னபூர்ணி அம்மனை வந்து இன்னும் எடுத்து வைக்கல, படைக்கணும். ஸோ அரிசி விதெல்லாம் போட்டு எல்லாமே பூஜை பண்ணுறதுக்காக எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு காட்டுறப்போ நல்லா இருக்குமே அப்படின்ட்டு. அதே மாதிரி இது வந்து நம்மளுக்கு பிரசாதம் வைக்கிறதுக்காக கொடுத்துருந்த ஒரு ரேக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ நான் கற்பூர ஹாரதி அதெல்லாம் கொடுக்கும்போது பிரசாதம் வைக்கும்போது இந்த ரேக் வந்து நம்ம ஓப்பன் பண்ணுவோம். பட் இது எனக்கு என்னென்னா நம்ம ஓப்பன் பண்ணி வைக்கிறத விட கீழே வைக்கிறதே நல்லதா அப்படின்னு தோணும். ஏன்னா நான் கீழே அறையில் வந்து இங்கே அறையில் வந்து ஏதாவது எடுத்து வச்சுருக்கேன்னு நினச்சிக்கோங்களேன். இங்கே பிரசாதம் வைக்கிறப்போ இது கீழே நம்ம இது ஓப்பன் பண்ணும்போது அதை வந்து எடுக்க முடியாது. ஸோ ரெண்டுமே ஒரே ஹைட் ஈக்குவல் லென்த்தில், ரெண்டுமே வந்து ஈக்குவல் லென்த்தில் இருக்கிறதால என்னென்னா நான் பிரசாதம் வச்சுறப்போ இது வந்து நகர்த்தவும் முடியாது. அதே மாதிரி இதில் இருக்கிற பொருளெல்லாம் நம்ம எதுவுமே எடுக்க முடியாது. அதனால் வந்து இது கொஞ்சம் பிளான் பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு தோணுச்சு. பட் நம்ம ரெடிமேடில் வாங்கினதால வந்து எதுவுமே பண்ண முடியாது. ஸோ அதனால் வந்து இந்த ரேக் வந்து நான் ரேராக தான் யூஸ் பண்ணிகிட்ருப்பேன். அதனால் அங்கே ஒரு மேட் வந்து போட்டு வச்சுருக்கேன். ஸோ ஏன்னா நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இந்த ரேக்கில் வந்துட்டு நான் ஒரு 3 பேஸ்கெட்ஸ் வந்து யூஸ் பண்ணிவிட்டு நம்மக்கிட்ட இருக்கிற பொருளை வந்து ஸோ திடீர்னு நம்ம பூஜை பண்ணுறதுக்கு தேவையான பொருள் மட்டும் நான் அடக்கி வச்சுருக்கேன். ஸோ ஒரு சிசர் வச்சுட்டு இங்கே ஒரு மேட்ச் பாக்ஸும், அப்புறம் இதில் எல்லாமே வந்து கற்பூரம், பச்சை கற்பூரம், சந்தனம், சாம்பிராணி கண்டிப்பாக வந்து தினமுமே போடுவேங்க. நான் அப்படியே வந்து சந்தனம், இது வந்து தேங்காய் உடைக்கிறதுக்காக வந்து ஒரு கல், இங்கே வந்து சின்ன சின்ன வத்திப்பெட்டி புதுசாக வாங்கியிருந்தேன். இது வந்து இந்த விளக்கு வந்து ஒன்று வந்து கற்பூரம் கற்பூரத்துக்காக ஒன்று வச்சுருவேன். ஏன்னா இது வந்து ரொம்ப கருப்பாயிடும் இல்லையா, அதனால் அது வச்சு கொளுத்திடுவேன். அதை வச்சு வந்து கற்பூர ஆரதி ஏற்றுவேன். அண்ட் இது வந்துட்டு சாம்பிராணி, நம்ம சாம்பிராணி ஏற்றுறப்போ என்னென்னா இதில் வச்சுட்டு நான் சாம்பிராணி ஏற்றிப்பேன். அண்டு இது வந்து தூபக்கால் தூபக்கால் இல்லை, இதில் வந்து அகர்பத்தி ஏற்றுறப்போ அகர்பத்தி வச்சுக்கிற ஸ்டாண்டு. ஸோ இந்த ஸ்டாண்டில் மஞ்சளும் அப்படியே வந்து நம்ம சில்லறை, நான் சொல்லியிருந்தேன் இல்லையா சில்லறை வந்து சேவிப்பேன் அப்படின்ட்டு, அந்த சில்லறை வந்து இந்த மாதிரி குண்டியிலெல்லாம் ஃபுல்லாகிட்ட பிறகு இந்த மாதிரி கவரில் போட்டிருப்பேன். அண்டு இது வந்து கவுண்ட் பண்ணிவிட்டு நம்ம உடனே வந்து சில்வரோ கோல்டு காயினோ ஏதோ ஒன்று வாங்க போவேன். அண்ட் இங்கே வந்துட்டு பூ கட்டுறதுக்காக சில தாரங்கள் அப்படி வச்சுருக்கேன் சும்மா. இதில் வந்து கொஞ்சம் சாம்பிராணி மிச்சமாக இருந்தது. ஸோ அது இங்கேயே வச்சா தான் நம்மளுக்கு தெரியும் யூஸ் பண்ணுறதுக்கு அப்படின்ட்டு இங்கே வச்சுருக்கேன். அண்ட் இங்கே வந்துட்டு சில குங்குமம் பேக்கெட்டு யாராவது கொடுப்பாங்க இல்லையா, அந்த குங்குமம் பேக்கெட்டெல்லாம் இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் வந்து போட்டு வச்சுருக்கேன். அதெல்லாம் போட்டு வச்சுருக்கிற பாக்ஸு. அண்ட் இங்கே வந்து அவ்வளோதான் இந்த ரேக் நம்ம பார்க்குறதுக்கு. நம்ம பூஜையோட அறை அண்டு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். அண்டு மேலே வந்து நம்ம பெருமாளோட படத்தை வந்து நான் திருப்பதியில் வாங்கியிருந்தேன். ஸோ திருப்பதியில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அதனால் வந்து அப்போ வாங்கியிருந்தேன். அது நம்மளுக்கு என்னென்னா பாட்டெல்லாம் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி லைட்ஸு வரும், அதுவும் நான் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். அண்டு சில படங்கள் வந்து இங்கே வைக்க முடியாமல் நம்ம வந்து அங்கே வச்சுருக்கேன். ஸோ அதே மாதிரி ஒரு மணி பிளான்ட்டும், சாமி படத்து மேலே வந்து நிறைய வெயிட்டெல்லாம் வைக்கக்கூடாதுன்னு வாங்க. ஸோ அந்த செடி வந்து நான் எனக்கு பிடிக்குமேன்றதால வச்சுருக்கேன். பட் எடுத்துருவேன் ஒரு வாட்டி. அண்டு இதுதான். அண்டு பூஜை சாமான் எல்லாமே வந்து இந்த ரேக்கில் வந்து அரேஞ்ச் பண்ணியிருப்பேன். ஒரு ரேக்கில் ஒன்று மாதிரி. அது வந்து இன்னொரு வாட்டி பார்க்கலாம், ஏன்னா வந்து கொஞ்சம் கிளம்ஸியாக இருக்குது. மேலே இருக்கிற ரேக் மட்டும் இந்த ஸ்டாண்டுமே நான் வந்து அமேசானில் தான் வாங்கியிருந்தேன். அமேசானில் வாங்கிட்டு மேலே வந்து இந்த ஆயில் பாட்டில்ஸ் எல்லாமே அதில் வந்து பத்தாதுன்றதால மேலே வந்து அந்த ரேக் ரிமூவ் பண்ணிவிட்டு, ஸோ இங்கே ஆயில்ஸ் வைக்கிற மாதிரி வந்து நான் பிளான் பண்ணியிருந்தேன். இல்லைனா இது க்ளோஸ் ஆகிடும் இல்லையா, ஸோ அதனால் அப்படி இல்லாமல் இங்கே ஆயில் பாட்டில்ஸு அப்படியே வந்து பன்னீர் அந்த மாதிரி கொஞ்சம் வச்சுருக்கேன். அதே மாதிரி இங்கே வந்துட்டு நான் கோலம் போடுறதுக்கு யூஸ் பண்ணுறது லைட்ஸ்க்காக அப்படியே நம்ம இந்த ஸ்டென்சில்ஸ் எல்லாமே இங்கே வத்தி ஹோல்சேலில் வந்து வத்தி வந்து வாங்கி வச்சுருப்பேன் அந்த மாதிரி. ஸோ அதே மாதிரி சாமி படத்தோட புக்கு, அதே மாதிரி இங்கெல்லாம் வந்து மஞ்சள் குங்குமம் அதெல்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணணும். அதனால் வந்து நான் உங்களுக்கு காட்டலை. ஸோ இதெல்லாம் துணி
அப்படியே எக்ஸ்ட்ரா ஏதாவது பொருள் அம்மனுக்காக இதில் வச்சுருக்கேன். அப்படியே வந்து இங்கே வந்து கவர்ஸ் யாராவது வரும்போது என்னென்னா ஜாக்கெட் அந்த மாதிரி கொடுக்குறதுக்காக கவர்ஸு, அதே மாதிரி நம்ம வாழை மரம் ஸ்டாண்டு பார்த்துருந்தீங்க இல்லையா, ஸோ அந்த வாழை மரம் ஸ்டாண்டும் இங்கே தான் வச்சுருக்கேன். இந்த பாட்டிலில் வந்து கயிறு அதெல்லாம் வச்சுருக்கேன். ஸோ இது வந்து கவர் யாராவது வரும்போது என்னென்னா ப்ளவுஸு கொடுத்துட்டு நம்ம இது கொடுப்போம் இல்லையா, அதனால வந்து இது இங்கே கொஞ்சம் ஹேண்டியாக இருக்க மாதிரி இருக்கட்டும் அப்படின்னு இங்கே வச்சுருக்கேன். இதுதாங்க இன்னைக்கியோட விலாகு. அண்ட் நீங்கள் எல்லாருமே கேட்டிருந்த நம்ம பூஜா ரூம் இல்லை, பூஜா யூனிட்டோட டூரு அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இந்த பூஜா யூனிட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வந்து லைக் பண்ணி விட்டுருங்க, அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மீண்டும் சந்திப்போம். பாய். गुरुवारुकमिव वन्दनात् मृत्योर्मुक्षीयमामृतम् ॐ त्र्यम्बकं यजामहे सुगन्धिं पुष्टिवर्धनं गुरुवारुकमिव वन्दनात् मृत्योर्मुक्षीयमामृतम्